This video is sponsored by SPO School of Business Organization online part-time platform. If you interested, send your qualification and name in this number. 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, நான் ஒரு அருமையான கவிதை எழுதியிருக்கிறேன், கேட்கிறீர்களா? அண்ணா, முதலில் நீங்கள் உங்கள் கவிதையை சொல்லுங்கள். அது அருமையா இல்லை வெறுமையா என்று நான் சொல்லுகிறேன். என்னை பெருமையாக சொன்னால் பொறுக்காதே உங்களுக்கு. சரி, கேளுங்கள். வீட்டுக்குள்ளே ஆணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனித தலைகவிழ்ந்தார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் ஆண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் பெண்ணுக்கிங்கே ஆண் இலைப்பிள்ளை கான் என்று கும்மியடி. எப்படி அமைச்சரே இருக்கிறது? மன்னா, இது நீங்கள் எழுதிய கவிதையா? ஆமாம் அமைச்சரே, நான் தான் எழுதி இருக்கிறேன். இதோ பாருங்கள். மன்னா, காகிதத்தில் உங்கள் கைப்படத்தான் எழுதியிருக்கிறீர்கள், நான் அதை சொல்லவில்லை. இந்த கவிதையை எங்கோ பல முறை கேட்டது போல இருக்கிறது, ஆனால் ஏதோ ஒரு மாற்றம் தெரிகிறது. எங்கே அந்த கவிதையை கொடுங்கள். வீட்டுக்குள்ளே ஆணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை. மன்னா, இது பாரதியார் கவிதை. மன்னா, என்ன பாரதியார் கவிதையா? என்ன மன்னா, தெரியாததை போலவே நடிக்கிறீர்களே. வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை குனிந்தார் என்று அவர் எழுதினால், நீங்கள் அதையே கொஞ்சம் மாற்றி வீட்டுக்குள்ளே ஆணை பூட்டி வைப்போம் என்னும் விந்தை மனிதர் தலை குனிந்தார் என்றல்லவா எழுதியிருக்கிறீர்கள். பாரதியார் எழுதிய கவிதையில் பெண் என்ற வார்த்தைகள் வரும் இடத்திலெல்லாம் ஆண் என்று மாற்றி எழுதி உங்கள் கவிதையைப் போலவே நடிக்கிறீர்களே. சரிமண்ணா, எதற்காக காலையிலேயே கவிதையை காப்பியடிக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அதுவா அமைச்சரே, இன்று சர்வதேச ஆண்கள் தினம். அதனால்தான் கவிதை நடையில் ஆண்களுக்கு வாழ்த்து சொல்லலாம் என்று பாரதியார் கவிதையை காப்பியடித்திருக்கிறீர்கள். கையும் களவுமாக என்னிடம் மாட்டிக்கொண்டீர்கள், அதுதானே மன்னா? சரி சரி, விடுங்கள் அமைச்சரே. நான் வாய் திறந்தே என் வாழ்த்துக்களை சொல்லிவிடுகிறேன். பெற்றோருக்கு நல்ல மகனாகவும், தன் மனைவிக்கு நம்பிக்கைக்குரியவனாகவும், குழந்தைகளுக்கு நல்ல அப்பாவாகவும், இந்த சமுதாயத்திற்கு நல்ல மனிதனாகவும் இருக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் சர்வதேச ஆண்கள் தின வாழ்த்துக்களை தர்பாரின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். உள்ளம் நிறைந்த வாழ்த்துக்களை உரித்தாக்குவோம் அண்ணா. சரி மன்னா, வேறு என்ன சிறப்பு? அமைச்சரே, இன்று இந்தியாவின் முன்னாள் பிரதமரும் முதல் பெண் பிரதமருமான திருமதி இந்திரா காந்தி அவர்களின் பிறந்த நாள். வங்காளதேசம் என்கிற ஒரு நாடு உருவானதற்கு வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டது, மன்னர் மானியம் ஒழிக்கப்பட்டது. இப்படி பல்வேறு சிறப்பு செயல்களை செய்து பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்கிற பாரதியின் வரிகளுக்கு அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஆதாரமாய் வாழ்ந்த சிங்க பெண்மணி அல்லவா அவர்கள்? ஆமாம் அண்ணா, உண்மைதான். அதே போல இன்னொரு உண்மையும் இப்போது வெளிப்பட்டிருக்கிறது. என்ன அமைச்சரே அது? எப்படியோ இப்போதாவது நீங்கள் காப்பியடித்த அந்த பாடல் பாரதியின் பாடல் தான் என்று ஒப்புக்கொண்டீர்களே. அமைச்சரே, என்னை குறை சொல்லாவிட்டால் உங்களுக்கு அந்த பொழுது நிறைவடையாதே. சரி, அதை விடுங்கள். இந்த நவம்பர் 19 என்பதை உலக கழிப்பறை தினமாகவும் ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்திருக்கிறது. மன்னா, இதற்கெல்லாம் கூட ஒரு நாளா? அமைச்சரே, கழிப்பறை குறித்து பேச தயங்கிய காலங்கள் எல்லாம் மாறி தற்போது விழிப்புணர்வு அதிகரித்து வருகிறது. ஒரு நாட்டின் வளர்ச்சியில் சுகாதாரம் என்பது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால் இது போன்ற செய்திகளை எல்லாம் பேசி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய பெரும் பொறுப்பு நம்மை போன்றவர்களுக்கு இருக்கிறது. ஓ, அப்படியா? ஆமாம் அமைச்சரே, உலகில் 420 கோடி மக்கள், அதாவது உலக மக்கள் தொகையில் பாதிக்கும் அதிகமானவர்கள் கழிப்பிட வசதி இல்லாமல் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறார்கள் என்று ஆய்வு முடிவுகள் சொல்லுகின்றன. என்ன சொல்கிறீர்கள்? அது மட்டுமா, 67 கோடியே 30 லட்சம் மக்கள் காலை கடனுக்கு திறந்த வெளியை பயன்படுத்துவதாகவும், இதனால் ஏற்படும் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட நோய்கள் காரணமாக ஆண்டுக்கு 4.32 லட்சம் மக்கள் உயிரிழப்பதாகவும் கூறுகிறார்கள். இப்படி பாதிக்கப்படுபவர்களில் குழந்தைகள் தான் அதிகம் என்று ஆய்வுகள் தெரிவித்திருக்கின்றன. மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறதே மன்னா. இப்போது புரிகிறதா அமைச்சரே? நாம் வாழுகிற சூழல் போலதான் உலகம் முழுதும் இருக்கிற மக்களும் வாழ்வார்கள் என்று நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்க கூடாது. இன்னும் சில அறியாத ஆச்சரியங்களை கேளுங்கள். கழிப்பறை பயன்பாட்டால் மனிதர்களின் சராசரி ஆயுட்காலம் 20 ஆண்டுகள் அதிகரித்திருக்கிறதாம். அதே போல மனிதர்கள் தங்கள் வாழ்நாளில் சராசரியாக 3 ஆண்டுகள் கழிப்பறையில் கழிக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் இன்னொன்றையும் மக்களுக்கு சொல்ல வேண்டும். பொது கழிப்பறைகளின் கதவுகளில் உள்ள கைப்பிடியில் ஒரு சதுர அங்குல பரப்பில் சுமார் 40,000 கிருமிகள் இருக்கின்றனவாம். அதனால் பொது இடங்களில் பயன்படுத்துகிற போது கூடுதல் கவனம் தேவை என்பதற்காக இதை சொல்லுகிறோம் அமைச்சரே.
அமைச்சரே. ஓ, இதில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றனவா? ஆமாம் அமைச்சரே, 100% மக்களும் கழிப்பறையை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்திய அரசு தூய்மை பாரத திட்டத்தின் மூலமாக அரசு செலவிலேயே அதை அமைத்துக் கொடுக்கிறார்கள். வீட்டில் கழிப்பறை இருப்பதும் அதை பயன்படுத்துவதும் எவ்வளவு இன்றியமையாதது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இன்று சர்வதேச கழிப்பறை தினம் கடைபிடிக்கப்படுகிறது அமைச்சரே. சிறப்பாக சொன்னீர் மன்னா. சரி அமைச்சரே, நேற்று இரவு நீண்ட நேரம் யோசித்து நானே ஒரு கவிதையை எழுதியிருக்கிறேன். இந்த கவிதை ஆண்களுக்கு வீரத்தை தூண்டுவதாக இருக்கும். கேட்கிறீர்களா? மறுபடியும் ஆரம்பித்து விட்டீர்களா மன்னா? அமைச்சரே, இது நானே எழுதியது. இதை எங்கிருந்து சுட்டாரோ? வேண்டாம் என்றால் விடவா போகிறீர்கள்? சரி, சொல்லுங்கள் மன்னா. பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியில் வா. எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியென செயல் செய்ய புறப்படு வெளியில். எப்படி அமைச்சரே இருக்கிறது? மன்னா, துவக்கத்தில் பாரதியார் கவிதையை மாற்றி எழுதி அது உங்கள் கவிதை என்று சொன்னீர்கள். இப்போது பாரதிதாசன் கவிதையை அப்படியே சொல்லி இதுவும் உங்கள் கவிதை தான் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் திருந்தவே மாட்டீர்களா மன்னா? School of Business Organization online part-time platform. If you interested, send your qualification and name in this number. 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.